வணக்கம், நமஸ்தே. எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு 200-300 பேர் இன்னைக்கு இந்த ட்ரைனிங் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 300 எக்ஸலன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ கங்கராச்சுலேட். எல்லாருக்கும் நான் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். காரணம், இன்னைக்கு பலரை அவங்க கனவுகளை நிறைவேற உதவி பண்ணிக்கிட்டே நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்ற ஒரே இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு உலகத்திலேயே ஒரே இண்டஸ்ட்ரி, மற்றவங்களை வாழ வச்சு நம்மளும் வாழற, மற்றவங்களை சம்பாதிக்க வச்சு நம்மளும் சம்பாதிக்கிற ஒரு நோபலான இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இந்த நோபலான இண்டஸ்ட்ரியில இணையறதுக்கு நீங்க டிசைட் பண்ணதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்க ஃபோக்கஸ்டா 100% ஃபோக்கஸ்டா, பிசிக்கலி அண்ட் மென்டலி பிரசன்டா, ஓபன் மைண்டடோட உங்க கப்பை எம்டி பண்ணிக்கிட்டு, நீங்க பல ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, பல விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அடுத்த 1 மணி நேரத்துக்கு எல்லாத்தையும் நீங்க எம்டி பண்ணிட்டு வெறும் ஐ வாண்ட் டு லேர்ன், ஐ வாண்ட் டு மேக் பிக் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்ற ஒரே எண்ணத்தோட நீங்க உட்கார்ந்தீங்கன்னா டெஃபினட்டா ஐ வில் அஷ்யூர் யூ, ஐ வில் கேரண்டி யூ, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ ட்ரைனிங் அப்படின்னா என்ன? ட்ரைனிங்ல 2 விதம். ஒன்னு எஜுகேஷன், ஒன்னு மோட்டிவேஷன். நீங்க எல்லாம் என் கூட தான் இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆர் யூ ஆல் வித் மீ? ஓகே. ஸோ எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனியுடைய பேக்ரவுண்ட பத்தி நம்ம நாலேஜ் கெயின் பண்றது, இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியோடைய நாலேஜ் நம்ம கெயின் பண்றது, மத்த காம்படிட்டர்ஸ், மத்த கம்பெனியை பத்தி உள்ள நாலேஜ் நம்ம கெயின் பண்றது. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க உங்க கம்பெனியை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட பத்தி, அந்த கம்பெனியுடைய காம்பன்சேஷன் பிளானை பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான், சப்போஸ் வேற கம்பெனிலேருந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வேற கம்பெனிலேருந்து உள்ள லீடர்ஸ் உங்க கம்பெனிக்கு நீங்க இன்வைட் பண்ணி உங்க கம்பெனியை பத்தி நீங்க சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உங்க பிசினஸ் குள்ள கொண்டு வரணும்னா டிஃபரன்ஸ் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதானே அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். சோ காம்படிட்டர்ஸ் உடைய பிளானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரியை பத்தி உங்க ஃபிங்கர் டிப்ல நீங்க வச்சிருக்கணும், ப்ராடக்ட்டை பத்தி நாலேஜ் கெயின் பண்ணணும், காம்பன்சேஷன் பிளானை பத்தி நீங்க நாலேஜ் கெயின் பண்ணணும், அப்புறம் பொட்டன்ஷியல் நாலேஜ் கெயின் பண்ணணும். சோ பேசிக்கலி நல்ல கம்பெனிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. சோ யூ மஸ்ட் பி கம்ப்ளீட்லி எஜுகேட்டட். எஜுகேஷன் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். இரண்டாவது மோட்டிவேஷன். ஒரு போன்ல எப்படி அந்த போன் ஒர்க் ஆகிறதுக்கு சிம் கார்டு ரொம்ப முக்கியமோ, கூட பேட்டரி ரொம்ப முக்கியமோ, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வேலை செய்யலாம் கூட போன் வேலை செய்யாது. ஐ திங்க் யூ அக்ரி வித் மீ. சோ சிம் கார்டு தான் நாலேஜ், அதாவது எஜுகேஷன். பேட்டரி தான் மோட்டிவேஷன். நீங்க உங்ககிட்ட தி பெஸ்ட், வேர்ல்ட்லயே பெஸ்ட் போன் ஐபோனே உங்க கையில இருந்தா கூட சிம் கார்டு இருந்தா தானே வேலை செய்யும், பேட்டரி இருந்தா தானே வேலை செய்யும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணு இல்லைன்னா வேலை செய்யுமா? அதே மாதிரி தான் நெட்வொர்க்கிங்கோட பேக் போனே ட்ரைனிங் தான். சோ கண்டிப்பா உங்க கம்பெனிலேயே எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். கம்பெனியை பத்தி ப்ரொஃபைல், ப்ராடக்ட் பிளான், காம்பன்சேஷன் பிளான், பொட்டன்ஷியலை பத்தி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டரி, அதாவது மோட்டிவேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டியர் ஃப்ரெண்ட்ஸ், சோ நீங்க எஜுகேஷனுக்கும் மோட்டிவேஷனுக்கும் ரெகுலர் பேசிஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன கேட்டா, டெய்லி எப்படி போனை சார்ஜ் பண்றோமோ அது மாதிரி காலையில எழுந்திருச்ச உடனே ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நீங்க கேட்டுட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நாள் ஃபுல்லா உங்களை மோட்டிவேட்டடா வச்சிருக்கும். ஏன்னா we are after all human being. நம்ம சின்ன ஒரு இஷ்யூஸ்ல நம்ம பேட்டரி டவுன் ஆயிடும். பேட்டரி டவுன் ஆகி அப்படியே டவுன் ஆன பேட்டரி அப்படியே விட்டா என்ன ஆகும்? பேட்டரி டெட் ஆயிடும். சோ நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி பேசிஸ்ல நம்மள சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை எது சார்ஜ் பண்ணும்? மோட்டிவேஷன். சோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மோட்டிவேஷன் ட்ரைனிங்க்கு.
டெய்லி மார்னிங் நல்ல மோட்டிவேஷன் வீடியோஸ் பாருங்க, தூங்கறதுக்கு முன்னாடி நல்ல மோட்டிவேஷன்ஸ் பாருங்க. இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு சேலஞ்சஸ் வரும்போது, அது ஃபேமிலில இருந்து வர்ற சேலஞ்சஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கல இருந்து சேலஞ்சஸா இருந்தாலும் சரி, நம்ம ஹெல்த் சேலஞ்சஸா இருந்தாலும் சரி, பினான்சியல் சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, இந்த மோட்டிவேஷன் நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்தை போய் சேர்ற வரைக்கும் எதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கும். ஸோ எப்படி இன்னைக்கு நீங்க அட்டென்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ரெகுலரா மோட்டிவேஷனுக்கும் எஜுகேஷனுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நான் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணேன், why, இரண்டாவது எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சேன், how, அதாவது why and how அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாம் என்ன தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஹோப். நான் போன்ல பேசுறதுனால ராஜாவை மட்டும் தான் பார்க்க முடியுது, மற்றவங்க யாரையும் பார்க்க முடியல, பட் ஸ்டில் ஃபைன். ஓகே, ஸோ அரௌண்ட் 1998 1998ல நான் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். ஓகே, சைதாப்பேட்டை, சென்னை சைதாப்பேட்டையில நான் வந்து ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருந்தேன். ஒரு திருப்பூர் பனியன் சென்டர் அப்படின்னு ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ் ஷாப் ஒன்று வச்சிருந்தேன். நான் திருப்பூருக்கு போய் அங்க வந்து செகண்ட்ஸ் உள்ளாடைகள், அதாவது டான்டெக்ஸ், விஐபி, பைசன், வைக்கிங், கிறிஸ்டல், இந்த மாதிரி உள்ளாடைகளோட அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து ஜாக்கி தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அங்க வந்து செகண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட்ஸ்னா யூஸ்ட் கிடையாதுங்க, சின்ன சின்ன டேமேஜஸ், சின்ன சின்ன பின் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து லாட்டா நான் அங்கேருந்து எடுத்துட்டு வருவேன். அதாவது ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு வைங்களேன், மூட்டை மூட்டையா கிடைக்கும். அதை வந்து எடுத்துட்டு வந்து நான் இங்க அதை பிரிப்பேன். 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபான்னு பிரிச்சுட்டு, அதாவது சின்ன ஓட்டை இருந்ததுன்னா 2 10 ரூபா, ஓட்டை கொஞ்சம் பெருசா இருந்தா 3 10 ரூபா, ஓட்டை ரொம்ப பெருசா இருந்தா 4 10 ரூபா, அந்த மாதிரி பிரிச்சு நான் விற்பேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பெரிய கனவுகள்லாம், நான் ஏதாவது ஒரு பென்ஸ் காரையோ ஆடி காரையோ பார்த்தா அந்த கார் பக்கத்திலேயே 5-10 நிமிஷம் நிற்பேன். அந்த காரை தொட்டு பார்ப்பேன், தடவி பார்ப்பேன். இன்னைக்கு நிறைய பென்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அன்னைக்கு ஒரு 2000 பாத்தீங்கன்னா பென்ஸ்ன்றது பெரிய விஷயம். பென்ஸோ ஆடியோ இருந்தா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ காரை பார்த்தா கார் பக்கத்திலேயே நிற்பேன். பெரிய வீடை பார்த்தா அங்கேயே நின்று அந்த வீடையே உத்து பார்ப்பேன். 1 மணி நேரம்லாம் ஒரு வீட்டு வாசல்ல நின்று அந்த வீட்டு வாட்ச்மேன் சந்தேகமா என்னை பார்த்த நேரங்கள்லாம் இருக்கு. காரணம், எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை, அந்த மாதிரி பெருசா வீடு கட்டணும், நிறைய கார் வாங்கணும், உலகம் முழுக்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு சுத்திட்டு வரணும் அப்படின்லாம் ஆசை. ஆனா எங்கேருந்து 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபாய்க்கு பனியன் சட்டி வித்துட்டு ஒரு சைக்கிள் தான் வச்சிருந்தேன். நான் 15 கிலோமீட்டர் நான் சைக்கிள்ல இருந்தே நான் என் கடைக்கு வருவேன். காலையில 15 கிலோமீட்டர், நைட்டு 15 கிலோமீட்டர். 9 மணிக்கு வந்து என் கடையோடைய ஷட்டரை நான் திறந்தா நைட்டு 11 மணிக்கு ஷட்டர் மூடுற வரைக்கும் இந்த கிணத்து தவளை மாதிரி அதுக்குள்ளேயே இருப்பேன். ஸோ அந்த கடை திறக்கும் போது பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வட்டிக்கு காசு வாங்கியிருந்தேன். தண்டல், உங்களை எத்தனை பேருக்கு அந்த தண்டல் எல்லாம் என்னன்னு தெரியும்னு தெரியல. 1 லட்ச ரூபா வாங்கினா 10,000 ரூபாய் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. டெய்லி 1000 ரூபாய் கட்டணும், 100 நாள் கட்டணும். நான் காசை வாங்கி தான் நான் கடையை ஆரம்பிச்சேன். ஸோ கரெக்டா அந்த தண்டல் முடியும் போது என் கடையில சரக்கும் முடிஞ்சிடும். திருப்பி நான் தண்டல் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. கஷ்டப்பட்டு தண்டல்காரனுக்கு தான் நான் சம்பாதிக்க வச்சுட்டு இருந்தேனே தவிர என் லைஃப்ல எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. நான் சைக்கிள்ல தான் வருவேன். இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சைக்கிள்ல சீட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா டர்ற அப்படின்னு மேல போகும். அதுக்கப்புறம் கையை வச்சு கீழே தள்ளலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல திருப்பி டர்ன்னு மேல போகும், திருப்பி கீழே தள்ளணும். ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தா இந்த கடையில. ஆனா பயங்கரமா உழைப்புனா சாதாரண உழைப்பு இல்லை, பயங்கர மாடு மாதிரி உழைப்பேன். லைஃப்ல ஜெயிக்கணும், சாதிக்கணும், ஒரு கஸ்டமரை விட மாட்டேன். ஒரு ஜெட்டி வாங்க வர்றவங்களை எப்படியோ பேசி 2 ஜெட்டி வாங்க வைப்பேன். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுவேன். எதுக்கு சிரிக்கிறீங்க, பல சிரிக்கிறீங்க ஜெட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் யூஸ் பண்றது தானே, அதுல என்ன இருக்கு கொஞ்சம். ஓகே, சோ இப்போ அப்படியே போயிட்டு இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினா, அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கினா ஒரு சூழ்நிலையில கடன் மேல கடன் ஆகி பயங்கர மன உளைச்சல் ஆகி வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் கடன் வாங்கினவங்களெல்லாம் என்னால ஃபேஸே பண்ண முடியல.
லைஃபே முடிச்சுக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி போனா நம்ம கனவுகளும் நிறைவேற்ற முடியாது, நம்ம பொண்டாட்டிக்குள்ளேயும் நம்ம காப்பாற்ற முடியாது, கடன் தான் கூட்டிட்டு இருக்கு, லைஃபே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிற நேரத்துல தான் என்னுடைய பிரதர் என்கிட்ட வந்து, நபீல் இப்படி ஒரு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இருக்கு, அது ஒரு மலேசியன் பேஸ்ட் கம்பெனி, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் வா நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கும் ஒன்றும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எனக்கு நான் பார்த்தது வாரம் இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும், 3-5 வருஷம் ஒர்க் பண்ணா இத்தனை கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியும், அது மட்டும்தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ என் வைஃப் கிட்ட இருந்த கடைசி நகையை வித்து நான் அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். இப்படி இந்த கம்பெனியோட பேர் இது, இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து மலேசியா, இப்படி நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம இந்த கம்பெனிலேருந்து வாங்கினா நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இத்தனை பேர் நம்ம டீம்ல வந்தா இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், வாரம் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசினேன். பலர் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க, பலர் என்னை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா ஒரு நாள் அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போய், நபீல் நீ என்ன பண்ற, நீ வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஒழுங்கா வியாபாரத்தையே பாரு, இதெல்லாம் உனக்கு சரி வராது, இதெல்லாம் உனக்கு வேலைக்காகாது அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எனக்கு அட்வைஸ். பட் நான் அதை பத்தியெல்லாம் கவலையே படலை. எனக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும், என் கனவுகளை நிறைவேற்றணும், என்னுடைய மனைவி பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சு கொடுக்கணும். ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியும் வந்து கேரண்டி கிடையாது. இதுல ஃபியூ தௌசண்ட்ஸ்ல வந்து பல கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணலாம், இதுல மட்டும்தான் முடியும்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ டிடன்ட் கிவ் அப். அதாவது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, உனக்கு எதுக்கு இந்த ஆளை பிடிக்கிற வேலைன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் நான் பாட்டுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு நான் பாட்டுக்கு பிரசன்டேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். இந்த நேரத்துல தான் மலேசியால ஒரு ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. நல்லா கேட்டுக்கோங்க, 1 ரூபாய் சம்பாதிக்கல நானு. ஓகே, ஏகப்பட்ட கடன் ஆல்ரெடி, ஏகப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ட்ரைனிங்க்கு 50,000 ரூபாய் திருப்பி நான் கடன் வாங்கினேன். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரைனிங்க்கு செலவு பண்றதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. திருப்பி சொல்ற நண்பர்களே, ட்ரைனிங் தான் பேக் போன். இன்னைக்கு என்ன இந்த நிலைமைக்கு வந்து நெட்வொர்க்கிங்ல சம்பாதிக்க வச்சிருக்கேன்னா, இன்னைக்கு என் கனவுகளை எல்லாத்தையும் நிறைவேற வச்சிருக்கேன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். பட் ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் அட்டென்ட் பண்ண ட்ரைனிங்காக நான் செலவு பண்ண காசு. ஓகேங்களா? சோ 50,000 ரூபாய் அந்த ட்ரைனிங், திருப்பி கடன் வாங்கினேன். 1 ரூபாய் சம்பாதிக்கல, திருப்பி கடன் வாங்கினேன். மலேசியால போய் அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. சோ எனக்கு முதல்ல ஒருத்தர் எஸ்ன்னு சொன்னது 107வது ஆள், 107 107வது ஆள் தான் எனக்கு முதல்ல எஸ் அப்படின்னு சொன்னார். 106 பேர் நோ 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 நோ. உங்கள பலர் 4 பேர் 5 பேர் நோன்னு சொன்னா சீச்சி இது வேலைக்காகாதுன்னு நீங்க விட்டுட்டு போயிடுறீங்க. பட் ஐ டிடன்ட் கிவ் அப். 107வது ஆள் தான் எனக்கு எஸ்ன்னு சொன்னாங்க. சோ 106 பேர் நோன்னு சொல்றாங்களேன்னு நான் விட்டு இருந்தா இன்னைக்கும் நான் அதே பனியன் செடி தான் வித்துட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி ஜாக்கி வித்துட்டு இருந்திருப்பேன் டான்டெக்ஸ் விஐபிக்கு பதில். சோ அங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணேன். எனக்கு கீழே கொஞ்சம் டீம் வந்தது. நான் அப்பவே எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 20லேருந்து 30 ரூபாய் எனக்கு கீழே உள்ள டீமுக்காக செலவு பண்ணுவேன். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லல, நீங்க என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க கத்துக்கணும்ன்றதுக்காக நான் இதை நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். சோ நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன் நல்லா க்ரோ ஆகணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க உங்க கீழே டீமை டெவலப் பண்றதுக்கு ஒரு 20-30% நீங்க செலவு பண்ணணும் கண்டிப்பா. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, எனக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் கூட தெரியாது. வெறும் ஒரு பேப்பர்ல தான் இருக்கும். பேப்பரை காட்டி தான் நான் பிசினஸ் பண்ணேன். ப்ராடக்ட் என் கைக்கு வர்றதுக்கு 9 மாசம் ஆச்சு, 9 months ஆச்சு. உங்கள பலர் ப்ராடக்ட் ஒரு 4-5 நாள் டிலே ஆனாலே நீங்க வந்து கதகளி டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, நீங்க எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு காரணமும் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது வரதான் போகுது, அது எங்க போயிட போகுது. அது ஒரு ஜெயிக்கிறவங்க காரணம் சொல்ல மாட்டாங்க, காரணம் சொல்றவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்படியே நான் டீம் டெவலப் ஆச்சு, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண. அதாவது ஒரு நாளைக்கு 10, 15, 20 பிரசன்டேஷன்லாம் கொடுப்பேன். அப்போ நைட்டு வீட்டுக்கு போய் படுத்தா என்னுடைய தொண்டையில எப்பவுமே அந்த ரத்தத்தோட டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டு காகல் பண்ணலன்னா என்னால தூங்கவே முடியாது. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி வித்தின் 5 இயர்ஸ், 5 வருஷத்துல நான் ஆரம்பத்துல இருந்தது வெறும் 10க்கு 10 வீடு. 10க்கு 10னா தெரியும் இல்லைங்களா, 100 சதுரடி. 10க்கு 10 வீட்டுல இருந்தேன். ஆனா 5 வருஷத்துல நான் 10,000 சதுரடியில வீடு கட்டினேன். ஈசிஆர்ல நடிகர் விஜய் வீட்டு பக்கத்திலேயே என்னுடைய வீடு 10,000 சதுரடியில. என்னுடைய பெட்ரூமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 சதுரடி. வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட். சோ என்னை பார்த்து பலர் சிரிச்சாங்களே, கிண்டல் பண்ணாங்களேன்னு விட்டு இருந்ததுன்னா ஐ டிடன்ட் கிவ் அப். நான் என்ன கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த காரை வாங்கினேன். எம் கிளாஸ் மெர்சிடிஸ், பிராண்ட் நியூ எம் கிளாஸ் மெர்சிடிஸ் வாங்கினேன். என் வைஃப்க்கு ஆடி கார் வாங்கி கொடுத்தேன். எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியில. காரணம் ஐ டிடன்ட் கிவ் அப். நான் வை எதுக்காக நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணேன்னா, என்னுடைய கனவு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும், ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிக்கணும், நிறைய வீடுகள் கட்டி விற்கணும். என்னுடைய கனவு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணணும். அந்த கனவுகள் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா 5 வருஷத்துல நிறைவேறிச்சு. நான் 23 வயசுல நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்தேன். 23, 24 ஐ டோன்ட் ரிமெம்பர். 5 வருஷத்துல நான் பினான்சியலா ஃப்ரீ ஆயிட்டேங்க. பினான்சியல் ஃப்ரீடம் நான் 5 வருஷத்துலயே நான் அடைஞ்சிட்டேன். ஐ ஹேட் லாட் ஆஃப் மணி. பல கோடி ரூபாய் நான் ஏர்ன் பண்ணேன். என்னுடைய வீடு கூட பல படங்கள் எல்லாம் வரும். முதல்ல நீங்க 7ஆம் அறிவு படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு ப்ரொஃபஸர்ன்ற ஒரு கேரக்டரை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த படத்துடைய வில்லன் அந்த சூர்யாவும் அந்த கமலஹாசனுடைய பொண்ணும் பாத்தீங்கன்னா எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள போய் ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு பெரிய வீடான்னு கேட்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க அந்த படத்தை பாருங்க. அந்த வீடு என் வீடு தான். ஓகேங்களா? நான் இருந்த வீடு 10க்கு 10 வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் பாத்ரூம். என்னுடைய இந்த வீட்டுல ஒவ்வொரு பாத்ரூமோட சைஸ் 400 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட். சரி, எதுக்காக இதை நான் சொன்னேன்னா, நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து சும்மா அப்படியே நான் இல்ல, ஐ கேவ் மை 100%. ஐ டிடன்ட் கிவ் அப். ஸோ இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்னென்ன கனவுகள் கண்டேனோ எல்லாமே நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா அச்சீவ் பண்ணேன். திஸ் இஸ் வை. ஸோ இப்போ ஹவ் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணது எப்படி, ஹவ் பார்க்கணும்ல. ஆர் யூ ஆல் வித் மீ? ஆர் யூ ரெடி? நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதை நீங்க செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ நான் இந்த இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ண உடனே நான் செஞ்ச விஷயம், எனக்கு என்னென்ன கனவுகள் இருந்ததோ என்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் பண்ணேன். இதுதான் முதல்ல நான் செஞ்சது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க செய்யணும், லிஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ட்ரீம் லிஸ்ட், மிட் டேர்ம் ட்ரீம் லிஸ்ட், லாங் டேர்ம் ட்ரீம் லிஸ்ட் அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கிட்டேன். என்னுடைய ஷார்ட் டேர்ம் ட்ரீம் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, முதல் வருஷத்துல எனக்கு என்னென்ன கடன்கள் இருந்ததோ அந்த கடன்கள் எல்லாத்தையும் தீக்கணும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீக்கணும் அப்படின்னு நான் லிஸ்ட் பண்ணேன் முதல் வருஷம். ஆனா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது டே 1ல இல்ல, அந்த செகண்ட், அந்த ஜாயின் பண்ண அந்த செகண்ட்ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தூங்கல. 4 ஹவர்ஸ் தான் நான் நைட்டு சும்மா அப்படி, எனக்கு காலையில எப்ப விடியும்னு இருக்கும், 12 மணிக்கெல்லாம் பிரசன்டேஷன் கொடுப்பேன். எப்படி எல்லாம் எங்கெல்லாம், அதாவது ஐ யூஸ் டு டாக் நெட்வொர்க்கிங், வாக் நெட்வொர்க்கிங், ஸ்லீப் நெட்வொர்க்கிங், ஈட் நெட்வொர்க்கிங், வேற எதுவுமே எனக்கு சிந்தனையே கிடையாது. எனக்கு பார்க்கறவங்க எல்லாம் ப்ராஸ்பெக்டா தெரியும். பார்க்கறவங்க எல்லாரையும், யாரை பார்த்தாலும் நான் சிரிப்பேன், யாரை பார்த்தாலும் நான் ஆயாலோ சொல்லுவேன். அதாவது நெட்வொர்க்கிங் பைத்தியம் ஆயிட்டேன் நான். எனக்கு காரணம் என்னுடைய சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, எனக்கு என்னுடைய கனவுகள் என்ன தூங்க விடல. சோ நீங்க என்ன பண்ணணும்? லிஸ்ட் பண்ணுங்க. என்ன லிஸ்ட்? ட்ரீம் லிஸ்ட். தைரியமா பெருசா கனவு காணுங்க. உங்க கையில இருக்கிறது ஒரு எக்ஸலண்டான வெஹிக்கிள். நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான வெஹிக்கிள் உங்க கையில இருக்கு. தைரியமா கனவு காணுங்க. யார் என்ன நினைக்கிறாங்கன்ற பத்தி கவலைப்படாதீங்க. பெருசா கனவு காணுங்க. கார்னா இருக்கிறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காரை நீங்க ட்ரீம் பண்ணுங்க. வீடுனா பெருசா ட்ரீம் பண்ணுங்க. நான் பெருசா ட்ரீம் பண்ணதுனாலதான் என்னால பெருசா
வீடு கட்ட முடிஞ்சது. ட்ரீம் பிக். ஓகே, சோ ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீக்கிறது உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் கொடுக்குறேன். சோ மிட் டேர்ம் 3 வருஷத்துல என்னென்ன நீங்க அச்சீவ் பண்ணணும் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுங்க. நான் பண்ணேன். அடுத்தது லாங் டேர்ம் 5 வருஷத்துல உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ், உங்களுடைய ட்ரீம் கார், உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன் அதை பத்திலாம் நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, எனக்கு எந்த மாதிரி கார் வேணும்ன்றதெல்லாம் கட் பண்ணி என்னுடைய பீரோல ஒட்டி வச்சிருப்பேன். பழைய வீட்டுல என்னுடைய வீடு எப்படி இருக்கணும், என் கார் எப்படி இருக்கணும், நான் எந்தெந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையும் நான் எதுலெல்லாம் இருக்கோ புக்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு மயிலாப்பூர்னு ஒரு இடம் இருக்கும். மயிலாப்பூர்ல ஒரு பார்க் ஒன்று இருக்கு, நாகேஸ்வரா பார்க். இதெல்லாம் என்னால மறக்க முடியாதது. அங்க அந்த பார்க்குக்கு வெளியே ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க போவேன் நானு. எதுக்கு? அங்கதான் அந்த புக்ஸ்ல அழகழகான வீடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கார், பைக்ஸ் அண்ட் கார்ஸ் புக்ஸ் இருக்கும். அது புதுசு வாங்கினா பாத்தீங்கன்னா 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும் அப்பவே. ஆனா செகண்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா கிடைக்கும், 5 ரூபாய்க்கு கிடைக்கும். வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதை நான் என் பீரோல ஒட்டுவேன். எதெல்லாம் நான் ஒட்டி இருக்கேனோ அதை நான் ஆக்சுவலி நான் அப்போ ஒட்டினதை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நான் அது ராஜா அனுப்புறேன். ராஜா, நீங்க உங்களுடைய டீமுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பழைய இது நான் ஒட்டுறதெல்லாம் பார்த்து என் வைஃப் எவ்வளவு வாட்டி என்ன பார்த்து சிரிச்சிருக்கா தெரியுமா, எவ்வளவு வாட்டி என்ன கிண்டல் பண்ணிருக்கா தெரியுமா. ஒரு பைக் வாங்குறதுக்கு வக்கு கிடையாதுங்களுக்கு. அவர் சொல்லல, மனசுல நினைக்கிறது. நான் வந்து இவன் என்ன எதுக்கு சிரிக்கிறான்னு நானே நினைச்சுக்கிறது. ஒரு பைக் வாங்குறது வக்கீல்ல ஒரு பென்ஸ் கார் படத்தை ஒட்டி வச்சிருக்கான். கேரளா, வைஃப் ஷீஸ் ஃப்ரம் கேரளா. ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு நாதி இல்ல. இவன் வந்து பெரிய ஆஸ்திரேலியாவும் சுவிட்சர்லாண்டும் துபாயும் அமெரிக்காவும் ஒட்டி வச்சிருக்கு. அப்படி இல்ல, அவ என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பா, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படலை. நான் இன்னும் எனக்கு அதெல்லாம் வெறிதான் ஆச்சு. இன்னும் என்ன வந்து அது மோட்டிவேட் தான் ஆச்சு. என்னை பார்த்து சிரிக்கிறவங்க, என்னை பார்த்து கிண்டல் பண்றவங்க, என்னை பார்த்து கேலி பண்றதெல்லாம் நான் எல்லாத்தையுமே நான் மோட்டிவேஷனா எடுத்திருக்கேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த பிசினஸ் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றதா நினைச்சுக்கோங்க. முதல்ல உங்க ட்ரீம் என்ன, உங்க மனைவியோட ட்ரீம் என்ன, உங்க பிள்ளைங்களோட ட்ரீம் என்ன, உங்க பெற்றோர்களோட ட்ரீம் என்ன, இதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் யுவர் டியூட்டி. உங்களுடைய கனவு மட்டும் நீங்க நிறைவேற்றினால் பத்தாது. உங்களை பெத்து வளர்த்த உங்க பெற்றோர்கள், உங்க தாய், அவங்கள நகை கடை கூட்டு போனோம். அம்மா உனக்கு பிடிச்ச நகையை எடுத்துக்கோமான்னு நீங்க சொல்லணும். அப்பதாங்க நீங்க சக்சஸ்ஃபுல் சன் செய்யணும் இல்லையா? எப்ப செய்யறது? எவ்வளவு அவங்க இருக்கும்போது விட்டுட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுக்கா? டூ இட். காசு இருந்தா செய்யலாம்ல. அதெல்லாம் நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. லிஸ்ட் போடுங்க. உங்க வைஃப் எல்லாம் பிசினஸ் கிளாஸ்ல கூட்டு போடுங்க. பிசினஸ் கிளாஸ்ல நீங்க போயிருக்கீங்களா? நான் வந்து ஐயோ அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் தட். நீங்க கூட்டு போனோம் உங்க ஃபேமிலி, உங்க பிள்ளைங்களை ஃபிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல உட்கார வச்சு நீங்க கூட்டு போனோங்க உலகம் முழுக்க. அதெல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீம், கனவுகளை தைரியமா தில்லா கெத்தா பெருசா நீங்க ட்ரீம் பண்ணுங்க. அதுதான் நம்பர் 1. ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டியது, நான் பண்ணது, நீங்க பண்ண வேண்டியது டிசிஷன். கான்கிரீட்டான டிசிஷன். என்ன டிசிஷன்? முதல்ல இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் சரி, யார் என்னை பார்த்து சிரிச்சாலும் சரி, கொரோனாக்கு மேல கொரோனா வந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, I am going to do it அப்படின்ற டிசிஷன் நீங்க எடுக்கணும். இது டிசிஷன்ல நம்பர் 1. டிசிஷன்ல நம்பர் 2, இந்த கனவுகள் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த கனவுகள் எல்லாம் 100% நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்ற கான்கிரீட் டிசிஷன் முடிவெடுக்கணும். அது கான்கிரீட்டா இருக்கணும். நீங்க அதாவது என்ன கேட்டா நம்மளை நம்ம பல தடவை ஏமாத்திப்போம். கடவுள் மேல சத்தியம் போட்டுக்கோங்க, இல்ல உங்க பிள்ளைங்க மேல சத்தியம் போட்டுக்கோங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் இதை விட்டு போக மாட்டேன், இதுல நான் ஜெயிச்சே தீருவேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் டெய்லி என்ன வேலை செய்யணும் இதுக்காக வேலை செய்வேன், நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங் கான்கிரீட் டிசிஷன் நீங்க எடுக்கணும். முதல்ல ட்ரீம் பண்ணியாச்சு, ரெண்டாவது டிசிஷன் எடுத்தாச்சு. நான் எடுத்தேன், நீங்க இப்போ இன்னைக்கு எடுக்க போறீங்க. மூணாவது, இந்த பிசினஸ் 1 கோடி ரூபாய் நீங்க ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா
எவ்வளவு சீரியஸா அந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணுவீங்களோ அப்படி இந்த மூமெண்ட்ல இருந்து நீங்க சீரியஸா எடுத்து பண்ணணும். 1 கோடி ரூபாய் நீங்க ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வருமா? ஒரு நாளாவது நீங்க பிரேக் விடுவீங்களா? சொல்லுங்க. கொரோனான காரணத்தை சொல்லுவீங்களா? எப்படியாவது நீங்க அதுவும் 1 கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் வருமா? வரவே வராது. இங்க என்ன இன்வெஸ்ட்மெண்டா இது? பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, பண்ணி பார்ப்போம், வந்தா வரட்டும். கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பான். கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அதுல ஜெயிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இட்ஸ் இன் யுவர் பியூட்டிஃபுல் ஹேண்ட். சோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, you can even become millionaire selling peanuts. வேர்கள்ல வியாபாரம் பண்ணா கூட அதுல கோடீஸ்வரன் ஆக முடியும், நீங்க சீரியஸா எடுத்து அந்த வியாபாரத்தை பண்ணா. அதனால இதுவரைக்கும் நீங்க எப்படி பண்ணியிருந்தீங்களோ எனக்கு தெரியாது. பட் ஃப்ரம் திஸ் மூமெண்ட் நீங்க டிசிஷன் எடுத்திருக்கீங்க, I am going to take this business seriously. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ எப்படி உழைக்கணும், உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. ஒருத்தர் 80 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்த நாட்கள் வெறும் 21,920 நாட்கள் தான். 21,920 டேஸ் மட்டும்தான். அப்போ உங்க வயசு என்ன, இன்னும் எவ்வளவு வயசு இருக்கு, அப்ப எவ்வளவு நாட்கள் நீங்க வாழ்வீங்க அப்படின்றது நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அப்போ எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தா அந்த நாளைக்கு வராம போயிடுச்சுன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்த உங்க டிக்ஷனரியில இருந்து எடுங்க. 2 T's. ஒன்னு டயர்டுன்ற வார்த்தையை உங்க டிக்ஷனரியில இருந்து எடுங்க. ரெண்டாவது டுமாரோன்ற வார்த்தையை உங்க டிக்ஷனரியில இருந்து கம்ப்ளீட்டா எடுங்க நண்பர்களே. சோ ட்ரீம் பண்ணியாச்சு, டிசிஷன் எடுத்தாச்சு, சீரியஸா எடுத்து பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது நான் பண்ணது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் பண்ண, நான் ஜெயிச்சேன், நீங்க பண்ணுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்குள்ள 1% கூட டவுட் அப்படின்றது இருக்கவே கூடாது. என்னால முடியுமா, என்னால இந்த பிசினஸ்ல நான் கம்யூனிகேஷன்ல ரொம்ப போரா இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க, 4 பேரோட ஒரே நேரத்துல பேச முடியாத ஆள் நான். 4 பேர் இருந்தா என்னால பேச முடியாது, அவ்வளவு கூச்ச சுபாவம். பட் என்னுடைய கனவுகள் பெருசு. அந்த கனவுகள் என்ன பேச வச்சது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்ததுக்கு அப்புறம் 4000 பேர் இருந்தா கூட நான் ஸ்டேஜ்ல நின்று சர்வசாதாரணமா பேசுவேன். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ட்ரீம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு இருக்கக்கூடாதது டவுட், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது இருக்கவே கூடாது. உங்களால முடியும், நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க சாதிக்க பிறந்தவங்க. யூ ஆர் வாண்ட் டு வின். உங்களுக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நீங்க பிரசன்டேஷன் கொடுத்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. யூ மஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்பணும். அதாவது அப்பாவோட உடம்புல இருந்து அம்மாவோட உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. அப்படி போகும்போது அங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. அந்த லட்சக்கணக்கான உயிரணுக்கள் நடுவுல நடந்த ஓட்டப்பந்தயத்துல எல்லாரை விட வேகமா ஓடினதுனால தானே நீங்க இன்னைக்கு இந்த மண்ணில் இருக்கீங்க. நீங்க மெதுவா ஓடி இருந்தா உங்களுக்கு பதில் இன்னைக்கு இந்த மண்ணை உங்க அண்ணனோ தம்பியோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ தானே பார்த்திருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்ச நீங்க இந்த மண்ணில் எப்படிங்க தோப்பீங்க? நெவர். நீங்க தோக்க மாட்டீங்க. நீங்க தோக்க பிறக்கல, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். You are born to win and you will win. You can win and you must win. டவுட்ன்றதே இனிமேல் உங்க லைஃப்ல இருக்கவே கூடாது. சோ ட்ரீம் பண்ணியாச்சு, டிசிஷன் எடுத்தாச்சு, சீரியஸா எடுத்தாச்சு. டவுட் இனிமேல் வரவே வரக்கூடாது. டவுட் வரும், பட் அதை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தது நான் பண்ண விஷயம், எங்கெல்லாம் எப்படி எல்லாம் நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ நாலேஜ் கெயின் பண்ண. about the industry, about the plan, about the competitors, knowledge. நான் ஒரு நெட்வொர்க்கிங் என்சைக்ளோபீடியாவா மாறினேன். என்கிட்ட வேற எந்த கம்பெனிக்கார உட்கார்ந்தாலும் அவன் எவ்வளவுதான் ஏர்ன் பண்றவனா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல 1 hourல நபீல், I am joining you, I will work with you சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என் டேலண்ட் கிடையாது. அதுக்கு காரணம் நான் கெயின் பண்ண நாலேஜ். மோர் நாலேஜ் அதிகமாகும் போது நம்மளுக்கு மோர் கான்பிடன்ட், ஒரு கான்பிடன்ட் வரும் பாருங்க. நம்மளுக்கு கான்பிடன்ட் அதிகமாகும் போது நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கும் போது மோர் கன்வர்ஷன். நல்லா கேளுங்க இந்த ஃபார்முலா. மோர் நாலேஜ், மோர் கான்பிடன்ட், மோர் கன்வர்ஷன். இந்த இண்டஸ்ட்ரி, this industry is going to be the future industry. நான் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது ஏகப்பட்ட சேலஞ்சஸ். காரணம் அப்ப ரெகுலரைஸ்
பண்ணல, கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணல. பட் 2016ல இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து இந்தியாவே காப்பாற்ற போற ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. யூ ஆர் ஆல் வெரி லக்கி. இப்ப நீங்க இறங்குனீங்கன்னா அடிச்சு நொறுக்கலாம். திஸ் த ரைட் டைம். ஏன்னா பல கோடி பேர் இன்னைக்கு வேலையை இழந்துகிட்டு இருக்காங்க. பல கோடி பேர் இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்தியாவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க, வேலை கிடையாது. So go and help. There are thousands and lakhs of people outside. நீங்க போங்க, நீங்க யாரையும் ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க உங்க டியூட்டி என்ன? போய் எல்லாருக்கும் பிசினஸ் கொடுக்கிறது தான். Some will, some won't. So what? Someone else is waiting for us. Start working. இந்த SW பிரின்சிபலை நீங்க தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. So knowledge எப்படி எல்லாம் எங்கெல்லாம் knowledge gain பண்ண முடியுமோ knowledge gain பண்றதுக்கு செலவு பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்க நல்ல ட்ரைனிங்ஸ் இருந்தா அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க, நேரத்தையும் செலவு பண்ணுங்க, பணத்தையும் செலவு பண்ணுங்க. நான் அவ்வளவு பணத்தை நான் ட்ரைனிங்காக செலவு பண்ணேன். இன்ஃபேக்ட் எனக்கு கீழே இருக்கிற என் டீம்ல இருக்கிற வசதி இல்லாத பசங்களுக்கு எல்லாம் நான் செலவு பண்ணி நான் ட்ரைனிங் கூட்டு போவேன். காரணம் அந்த ட்ரைனிங் அவங்கள மோட்டிவேட் பண்ணுன்றதுக்காக. உங்க கீழே இருக்கிறவங்க உங்க டவுன் லைன்ஸ் கிடையாது, உங்க லைஃப் லைன்ஸ். அதனால அவங்களுக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணி அவங்கள டெவலப் பண்ணி மேல கொண்டு வாங்க. சோ நாலேஜ் கெயின் பண்ணுங்க. சோ முதல்ல ட்ரீம் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது டிசிஷன் எடுத்துட்டீங்க, மூணாவது இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 1 கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நாலாவது உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அஞ்சாவது நாலேஜ் ரெகுலர் பேசிஸ்ல நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு நான் பண்ணது, நீங்க பண்ண வேண்டியது ஹார்ட் ஒர்க். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உழைப்ப சின்சியரா, சீரியஸா, மனசாட்சியோட போடுங்க. இங்க உழைப்பு என்ன? பிரசன்டேஷன். ஓகே, ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்லைன்னு எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் சும்மா கதை, உருடா, போய். ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் 150 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். ஒருத்தர் ஒரு நாளைக்கு சராசரி 60ல இருந்து 100 பேரை வரைக்கும் சந்திக்க நேரிடுதான். புரியுதா? வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணும், கனவுகள் எல்லாம் நிறைவேறணும், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க ஆசைப்படுறது செய்யணும், பெற்றவர்களுக்கெல்லாம் அவங்க கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்ன்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு பார்க்கிறவங்க எல்லாம் ப்ராஸ்பெக்ட். அதாவது நான் கடை வச்சிருக்கும் போது என்னுடைய நண்பர்கள்லாம் யாரு தெரியுமா? 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபா ஜெட்டி வாங்குறவங்க. அவங்க தான் அப்ப என்னுடைய நண்பர்கள். அவங்களாம் இந்த பிசினஸ்க்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. நானு கான்டாக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணேன், கான்டாக்ட்ஸ் நான் டெவலப் பண்ணேன். நான் காலையில வாக்கிங் போவேன். எதுக்கு? நான் வாக்கிங் போகணும்னு போக மாட்டேன், நான் ப்ராஸ்பெக்டிக்காக வாக்கிங் போவேன். காலையில எத்தனை மணிக்கு ரோட்ல அதிகமான ஆட்கள் நடக்கிறாங்கன்னு பார்த்து ஷூ, ட்ராக், டிஷர்ட்லாம் போட்டு காலையில வாக் பண்ணுவேன். வாக் பண்ணி பார்க்கறவங்க எல்லாரையும் ஹலோ சொல்லுவேன், ஹாய் சொல்லுவேன். நல்லா கேளுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போனாங்கன்னா நீங்க ஒய்ஃபை பார்த்து ஹலோ சொல்லிட்டாதீங்க. ஜென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சார் நபீல் சார் சொல்றாரு ஹலோ சொல்லுங்க, அப்புறம் அவங்க குடும்பத்துல பிரச்சனை ஆயிடும். அவங்க பிரச்சனைனா அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது. ஜென்ஸை பார்த்து ஹலோ சொல்லுங்க, லேடிஸை பார்த்து ஹலோ சொல்லுங்க. 4-5 வாட்டி நீங்க ஹலோ சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையும். சார், அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, கம்பெலிங் ரீசன், பர்னிங் டிசைர் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அமையும். ப்ராஸ்பெக்டிங் வழிகள் இருக்கு. டோன்ட் கிவ் மீ ஸ்டூபிட் ரீசன்ஸ். எனக்கு இந்த காரணம் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது, வெறுப்போம். அவங்க கூடயே நான் சேர மாட்டேன். ஏதாவது ஒரு காரணம், அதாவது வாழ்க்கையில அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற பேர் மோரான்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ப்ராடக்ட் டிலே, அதனால நான் பிசினஸ் டெவலப் பண்ணல. கொரோனா, அதனால நான் பண்ணல. ஏன் ராஜாக்கு கொரோனா இல்லையா? இன்னைக்கு இங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பலருக்கு கொரோனா இல்லையா? இதெல்லாம் சும்மா ரீசன்ஸுங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் வில் நெவர் சே ரீசன். அவங்க வெறும் ரிசல்ட்டை தான் பார்ப்பாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க், எவ்வளவு உழைக்க முடியுமோ. உங்களுக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு போனா உங்க தொண்டை வலிச்சா நீங்க ஹார்ட் ஒர்க். இங்க என்ன? டாக் டு பீப்புள். மோர் யூ டாக், மோர் மணி யூ மேக். எஸ் ஆர் நோ? ஸோ ஹார்ட் ஒர்க் போடுங்க. அதாவது ஒரு கோவில்ல இருக்கிற படிக்கும் கோவில்ல இருக்கிற விக்கிரகத்துக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, படி விக்கிரகம் பார்த்து கேக்குது, நானும் கல்லு நீயும் கல்லு. ஆனா போற வரவெல்லாம் என்ன மெரிச்சிட்டு யார் பார்த்து கேட்கிறா? படி விக்கிரகத்தை பார்த்து கேக்குது.
போற வரவெல்லாம் என்ன மெதிச்சுட்டு உன்னை வந்து கும்பிடுறாங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேக்குது. அதுக்கு விக்கிரகம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுது, நீ சொல்றது சரிதான்ப்பா, நானும் கல்லுதான், நீயும் கல்லுதான். ஆனா உன்னை ஒரு தட்டு தட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனா என்ன இந்த விக்கிரகம் ஆக்குறதுக்கு உளிய வச்சு எவ்வளவு அடி அடிச்சாங்க தெரியுமா? அவ்வளவு அடி நான் வாங்கினதுனாலையும் அவ்வளவு வலி நான் தாங்கினதுனாலையும் தான் இன்னைக்கு உலகமே என்ன கும்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நண்பர்களே, உங்களையும் உலகம் கும்பிடும், உங்களையும் உலகம் வந்து ரெகக்னைஸ் பண்ணும், ரெஸ்பெக்ட் பண்ணும். உங்களை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னா முதல் பத்திரிகை உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும். சோ அடுத்தது ஹார்ட் ஒர்க் அப்புறம் நான் பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், பலர் பண்ணாத விஷயம், பலருக்கு பிடிக்காத விஷயம். கன்சிஸ்டன்டா நான் இத பண்ணேன். கன்சிஸ்டன்டா அதாவது டே 1ல இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட நான் பிரேக் போடல. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய ஸ்பைன்ல ஒரு இன்ஜுரி, L4 L5 இன்ஜுரி. நான் ஹாஸ்பிட்டல்ல விஜயா அப்படின்ற வடபள்ளியில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆயிருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 5 நாள் நான் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த 5 நாள்ல 15 பேரை நான் ப்ராஸ்பெக்டிங் பண்ணேன். ப்ராஸ்பெக்டிங் பண்ணது மட்டும் இல்லாம அப்பவே எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த நர்ஸ் எல்லாம் அன்னைக்கு என்னுடைய டவுன்லைன். நான் பிசினஸ் நான் படுத்துக்கிட்டே பேசினேன். சோ கனவு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் ப்ராஸ்பெக்ட்டுங்க. உங்கள பலருக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருந்தாலே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் காரணத்தை சொல்றீங்க. காரணம் சொல்றது நிறுத்துங்க. முதல்ல கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி அதாவது விடாமுயற்சி, விடாம ஒரு நாள் கூட எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும், நீங்க டிராவலிங்ல இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் எதுக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் பிரசன்டேஷன், இன்விடேஷன், இன்வைட் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல கன்சிஸ்டன்டா நீங்க பிசினஸ் பண்ணணும், விடாம முயற்சி பண்ணணும். ஒரு கடை திறக்கிறீங்க, ஒரு வாரம் கடை திறந்துட்டு ஒரு மாசம் போட்டுறீங்க, திருப்பி ஒரு வாரம் திறக்கிறீங்க, ஒரு மாசம் போட்டுறீங்க, அந்த கடை விளங்குமா? அப்போ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப அழகா வாசிப்பாங்க, சூப்பரா வாசிப்பாங்க. ஒருத்தர் வாசிச்சா மழை கொட்டுன்னு கொட்டும், இன்னொருத்தர் வாசிச்சா மழையே வராது. வாசிக்கும் போது மழை வராதவருக்கு வருத்தம், என்னடா நம்மளும் நம்ம நல்லதான வாசிக்கிறோம், ஆனா அவர் வாசிக்கும் போது மட்டும் மழை வருது, நம்ம வாசிச்சா மழை வர மாட்டேங்குதுன்னு வருத்தம். சரி, வாசிக்கும் போது மழை வர்றவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு வாசிக்கும் போது மழை வராதவர் வாசிக்கும் போது மழை வர்றவர்கிட்ட போய், ஐயா நானும் ஒரு ஃப்ளூட் பிளேயர், புல்லாங்குழல் வாசிக்கிறவர், நீங்க வாசிச்சா மட்டும் மழை வருது, நான் வாசிச்சு பாக்குற மழையே வரமாட்டேங்குது, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வாசிக்கும் போது மழை வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வாசிக்கும் போது மழை வர்றவர் பதில் சொல்றாரு, நான் ஒன்னும் ஸ்பெஷலா பண்றது இல்லைங்க, நான் மழை வர்ற வரைக்கும் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் வாசிக்கும் போது மழை வரல, அவர் மழை வர்ற வரைக்கும் வாசிக்கிறாரு. அதனாலதான் எதுக்கு இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நண்பர்களே, சக்சஸ் வரும், இட் வில் கம். ஒருத்தருக்கு வருதுன்னா எல்லாராலையும் முடியும். ஒருத்தரால ஜெயிக்க முடியுதுன்னா உங்களால ஜெயிக்க முடியும். ஒருத்தரால சாதிக்க முடியுதுன்னா உங்களாலையும் சாதிக்க முடியும். அதுக்கு நீங்க திறமை இல்லாதவரா இருந்தா கூட பரவாயில்ல, திறமைகள்ன்றது டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரசன்டேஷன்ன்றது டெவலப் பண்ணிக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு டெவலப் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கலாம், எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஸோ எப்படி இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களோ, நெட்வொர்க்கிங்ல சாதிக்கணும்னா, ஜெயிக்கணும்னா, யாரு கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் பண்ணது, நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு மேல உள்ளவங்க கிட்டையும் உங்க கீழே உள்ளவங்க கிட்டையும், அதாவது உங்க அப்லைன்ஸ் கிட்டையும் உங்க டவுன்லைன்ஸ் கிட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் பண்ணேன். அதாவது கார்ப்பரேட் வரைக்கும் நீங்க ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. நீங்க உங்க அப்ளைனுடைய செல்ல பிள்ளையா மாறுங்க. நீங்க உங்க டவுன்லைன்ஸ் உங்களை ஒரு குருவா, உங்களை ஒரு லீடரா வாயில சொன்னா மட்டும் பத்தாது. நீங்க கிணத்துல விழுனா கூட விழணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கிவ் யுவர் 100% டு யுவர் டீம், உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு.
ஸோ அப்படி நான் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணதுனால தான் என்னுடைய ஆர்கனைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்டடியாகவும் போச்சு. ஸோ நண்பர்களே, ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணுங்க உங்க டீம்ல, உங்க ஆர்கனைசேஷன்ல. அதாவது கார்பரேட்ல நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலைனா இமீடியட்டா அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, நீங்க செல்ல பிள்ளைய ஆயிரணும், உங்களை எல்லாருக்கும் பேசிக்கலி பிடிக்கணும். கம்ப்ளைண்ட் பண்றது நிறுத்துங்க. சும்மா எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கம்ப்ளைண்ட் பண்றதே ஸ்டாப் பண்ணுங்க. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு, எப்பவுமே சந்தோஷமா, எப்பவுமே ஜாலியா இருங்க. ஸோ அடுத்தது நான் பண்ணது ஓனர்ஷிப். நான் சொந்தமா ஓனர்ஷிப் எடுத்தேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களும் சக்சஸ் ஆகணும்னா நீங்களும் ஓனர்ஷிப் எடுக்கணும். ஓனர்ஷிப் எடுத்து உங்க டீமை, உங்க ஆர்கனைசேஷனை நீங்க அழகா கொண்டு போங்க. சப்போர்ட் எடுத்துக்கோங்க உங்க அப்ளைனோட, உங்க லீடர்ஸோட, உங்க கார்பரேட்டோட. பட் நீங்க தான் உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஓனர். நீங்க ஓனர்ஷிப் எடுங்க. வேற நீங்க ஏன் உங்களுக்கு கீழே நடுவுல யாரோ ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க தெரியுமா? காரணம் நீங்க சரியா பண்ணாததுனால, உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையறதுனால தான் தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு பண்றாங்க. யூ டேக் ஓனர்ஷிப். ஓகேங்களா? நான் எடுத்த என்னுடைய ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி ஆல்வேஸ் ஹெல்ப் யுவர் டவுன்லைன்ஸ். உங்களால முடிஞ்சது, உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்க டவுன்லைன்ஸ், அது வந்து ட்ரைனிங் மூலியமாவும் சரி, பிரசன்டேஷன் மூலியமாவும் சரி, பொருளாதாரம் மூலியமாவும் சரி, நேரத்தையும் சரி, எப்படியெல்லாம் உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நியாயமான முறையில. நான் சொல்றது சும்மாவே செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து அவங்கள கெடுத்துறாதீங்க. வியாபாரம் டெவலப் பண்றதுக்கு. ஏன்னா எனக்கு தெரியுங்க, முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்றதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இருக்காது. அதாவது கையில எப்பவுமே நான் பேப்பரை சுத்தி வச்சிருப்பேன். இங்கேருந்து ஒரு பிரசன்டேஷனுக்காக நான் பெங்களூர் போவேன், ஒரு பிரசன்டேஷனுக்காக நான் ஹைதராபாத் போவேன், ஒரு பிரசன்டேஷனுக்காக நான் கேரளா போவேன். என்கிட்ட டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இருக்காது. நான் வெறும் ஓப்பன் டிக்கெட்டை எடுத்துட்டு பேப்பர், பாத்ரூம் பக்கத்துல நாத்தம் கப்பு தாங்க முடியாது. அப்பெல்லாம் வந்து ட்ரெயின்லயே தம் அடிப்பாங்க, பீடி வாசனை, காசு இருக்காது. அந்த பாத்ரூம் பக்கத்துல பேப்பரை போட்டு நான் படுப்பேன். யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சின்சியரா இருக்காங்க டவுன்லைன்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா அவங்க எங்கேயாவது போய் அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க யாருக்காக வேலை செய்யறாங்க? உங்களுக்காக தானே வேலை செய்யறாங்க. உங்களை சம்பாதிக்கிறதுக்காக தானே போறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, தப்பில்லை. அவங்க உங்களுக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுப்பாங்க. நீங்க 100 ரூபா ஹெல்ப் பண்ணி பாருங்க, அவங்க 100 கோடி ரூபா உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. இட் வில் ஒர்க். ஏன்னா எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாங்க. நான் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நியாயம் இருக்கணும். அந்த ஹெல்ப்ல நியாயம் இருக்கணும். பிசினஸ் டெவலப்மெண்ட்டாக இருந்தா நியாயமான உதவிகள் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு. ஸோ கடைசியா இப்போ திருப்பி ஒரு வாட்டி நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். நீங்க முதல்ல செய்ய வேண்டியது கனவு, பெருசா கனவு காணுங்க. ஓகே, தைரியமா கனவு காணுங்க, தில்லா கனவு காணுங்க. அது என்னென்ன நீங்க அச்சீவ் பண்ணணுமோ எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதுங்க. ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம். ஷார்ட் டேர்ம்ன்றது 1 வருஷம், மிட் டேர்ம்ன்றது 3 வருஷம், லாங் டேர்ம்ன்றது 5 வருஷம். எழுதுங்க. போங்க, படத்தை வாங்குங்க, வீட்டுல உங்க பீரோல ஒட்டுங்க. உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, 5 வருஷத்துல இந்த கார்ல தாண்டி நீ உன்னை நான் கூட்டு போவேன்னு சொல்லுங்க. ஹோட்டல், எந்த ஹோட்டல்ல நீங்க ஸ்டே பண்ணுமோ அந்த ஹோட்டலோடைய படத்தை ஒட்டுங்க. இந்த ஹோட்டல்ல தாண்டி உன்னை நான் தங்க வைக்க போறேன், செகண்ட் ஹனிமூனுக்கு நம்ம இந்த ஹோட்டலுக்கு தான் போறோம்னு தைரியமா சொல்லுங்க. ஓகே, சரி, சேம் வைஃபா செகண்ட் ஹனிமூன் வேற வைஃப் பண்ண போறீங்க. ஓகே, சோ அடுத்தது டிசிஷன். கனவுகள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண போறேன்ற டிசிஷன் எடுங்க. ஓகே, அடுத்தது சீரியஸா எடுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் கடன் வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. நாலேஜ் அதிகப்படுத்துங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க. அப்புறம் கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. ஓனர்ஷிப் எடுங்க. உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். கண்டிப்பா நான் திரும்பி சீக்கிரம் வருவேன், டோன்ட் வரி. என்ன ஒண்ணு, பேக் போன் ட்ரைனிங்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ ரெகுலரா காலையில எழுந்திரிச்ச உடனே டீ சாப்பிடுறீங்களோ காஃபி சாப்பிடுறீங்களோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கண்டிப்பா. என்னுடைய நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் என்னுடைய சேனல் அப்துல் நபீன்ற யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே முதல்ல போய் அப்துல் நபீல்னு டைப் பண்ணுங்க யூடியூப்ல. என்னுடைய ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க. இந்த 1 hour உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா
இதுக்கு நீங்க கமெண்ட் என்னுடைய சேனல்ல போடுங்க, கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என் சேனல்ல பாக்குறேன், இது யூஸ்ஃபுல்லா நீங்க போடலைன்னா இது யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு நான் எடுத்துப்பேன். ஓகே, நீங்க வந்து கமெண்ட் போட்டீங்கன்னா ஓகே இது பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணி ராஜா திருப்பி என்ன கூப்பிட்டா நான் வருவேன். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, சும்மா அவர் கூப்பிட்டா அவர் சொல்றதை நான் நம்ப மாட்டேன். இனிமேல் நீங்க சொல்லணும், நீங்க சொல்றதை நான் கேட்கறது என் சேனல்ல நீங்க ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த 1 hour பத்தி ஃபீட்பேக் அதுல போடுங்க. அடுத்தது ஆக்சுவலி இந்த ஹேண்ட்லிங் அப்ஜெக்ஷன்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அப்பவே அந்த அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற டெக்னிக்ஸ் எல்லாம் மேபி ஃப்ரீயா இருந்தா ராஜா கிட்ட நீங்க எல்லாம் ப்ரெஷர் கொடுங்க. நான் கண்டிப்பா அடுத்த மேபி நெக்ஸ்ட் மந்தோ இன்னொரு 2-3 வீக்ஸ்ல ஐ வில் ட்ரை டு மீட் யூ. ஸோ கதைக்கு போலாம். ஒரு தோட்டத்துல நிறைய கோழிங்க விளையாடிட்டு இருந்தது. வானத்துல ஒரு பருந்து சந்தோஷமா பறந்து அது விளையாடிட்டு இருந்தது. இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் வானத்தை பார்க்குது. பார்த்த உடனே எல்லா கோழி குஞ்சுங்களும், இந்த கதையை கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது ரொம்ப அவசியம் உங்களுக்காக, ஸ்பெஷலா உங்களுக்காக. ஓகே, அழுவ ஆரம்பிக்குதுங்க. அப்படின்னு அழுவ ஆரம்பிக்குதுங்க. எல்லாம் ஒன்னொன்னுக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுதுங்க கோழி குஞ்சுங்களாம். இந்த கோழி குஞ்சுங்களாம் அழுவுறத வானத்துல உள்ள பருந்து பார்க்குது. என்னடா கோழி குஞ்சுங்களாம் அழுவுது, என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு அந்த பருந்து கீழே வந்து தோட்டத்திலேருந்து, என்ன கோழி குஞ்சுங்களா ஏன் எல்லாரும் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு கோழி குஞ்சுங்க சொல்லுது, கடவுளை என்னையும் வந்து பறவையா தான் படைச்சிருக்காங்க, ஆனா நீ அவ்வளவு சந்தோஷமா வானத்துல பறக்கிற, எங்களால பறக்க முடியல, ரக்கை இருந்தும் எங்களால பறக்க முடியல, அதனாலதான் அழுகுறோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ பருந்துக்கு ரொம்ப மன வருத்தம், என்னடா இப்படி சொல்லுதுங்களே அப்படின்னு. சரி நீங்க கவலைப்படாதீங்க, என் ரக்கையில ஏறி உட்காந்துக்கோங்க, நான் உங்களெல்லாம் வானத்துக்கு கூட்டு போய் உங்களுக்கெல்லாம் பறக்க கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கோழி குஞ்சுங்களையும் வானத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் எப்படி பறக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குது பருந்து கோழி குஞ்சுகள். எல்லா கோழி குஞ்சுகளும் எக்ஸைட் ஆகி எல்லா கோழி குஞ்சுகளும் பறக்க ஆரம்பிச்சு. அதை பருந்து பார்க்குது, பரவாயில்ல கோழி குஞ்சுகளாம் பறக்குது அப்படின்னு சந்தோஷம் பட்டு எல்லா கோழி குஞ்சுங்களையும் கூப்பிட்டு, கோழி குஞ்சுங்களா நீங்களாம் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க வாங்கன்னு திருப்பி அந்த பருந்தோடைய ரெக்கையில உட்கார வச்சுக்கிட்டு எங்கேருந்து கூட்டு வந்ததோ அந்த தோட்டத்திலே கொண்டாந்து விட்டுட்டு, கோழி குஞ்சுங்களா நீங்களாம் இப்ப பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமேல் நீங்களே பறக்கணும், பறக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டீங்க, இனிமேல் சந்தோஷமா ஜாலியா வாழ்க்கையில பறந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருந்து பறந்து அதோடைய வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் நன்றி பருந்து, எங்களுக்கு பறக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி பறந்து, உங்க இந்த உதவியை நாங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம், சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் நடந்து அதனுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. நல்லா கேட்டுங்க, பறக்க கத்துக்கிட்டோம், நடந்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஒழுங்கா பறக்க ஆரம்பிச்சுக்கோங்க, இல்லைன்னா பிச்சு விடுவ பிச்சு சொல்லிதான் என்னால கொடுக்க முடியும், செய்ய வேண்டியது நீங்க தான். அதனால wish you all the best, never ever give up, good luck and God bless you all. Thank you very much. சீக்கிரம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.